பாருங்க, இந்த சம் இப்போ குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு என்ன கேட்குறான்னா, கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? இப்படியெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்குறான் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கடைசியிலிருந்து போகணும். சரிங்களா? ஏன்னா இவன் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக வரதான் ஆன்சரை வைப்பான். ஏன்னா நம்மளுக்கு டைம் லாஸ் ஆகிரும் அதனால். சரிங்களா? ஏன்னா அவன் டிஎன்பிசி அப்படி தான் மேக்ஸிமம் கொஸ்டின் எடுக்கிறான். அப்படி இதுமாரிலாம் கேட்குறப்ப நீங்கள் கடைசியிலேருந்து ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிட்டு போங்க. சரி, ஓகே. பாருங்கள், ஃபஸ்ட்டு கடைசியிலேருந்தே நம்ம பார்க்கலாம். இங்கே என்ன இருக்குது? 2. அந்த 2 அப்படியே எழுதிக்கிறேன். 2. இந்த சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்கானா பாருங்கள், மேலே இது கீழே வர மாதிரினா பெருக்கல். ஓகே, பெருக்கல். அடுத்தது 5. இந்த சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்குறான்? கழித்தல். 6. அந்த சிம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்குறான்? அதாவது இந்த இதுக்கு கூட்டல். 2. இந்த சிம்பிளுக்கு சமம், அதாவது ஈக்குவல் 6. ஓகேங்களா? ஈக்குவல் 6. சரி, இதை அப்படியே நம்ம சால்வ் பண்ணோம்னா இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணால் என்ன நம்மளுக்கு ஆன்சர் வரணும்? 6 வரணும். வந்துச்சுன்னா அதான் நம்மளுக்கு கரெக்ட். பண்ணலாமா? இப்போ இது என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நம்ம போத் மாஸ் பிரகாரம் நம்ம சால்வ் பண்ணணும். என்னென்னா ஃபஸ்ட்டு வகுத்தல், அதுக்கப்புறம் பெருக்கல், கூட்டல், கழித்தல், கடைசியாக தான் கழித்தல் பண்ணணும். சரிங்களா? சரி, இப்போ பண்ணுற பாருங்க. I2 10. நான் வகுத்தல் இல்லை, அதனால் நான் பெருக்கல் ஃபஸ்ட்டு பண்ணுறேன். அடுத்து மீதி அப்படியே வச்சுக்கிறேன். +2. இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்? பெருக்கலுக்கு அப்புறம் கூட்டல். 10 2 கூட்டினா 12. 12 - 6. 12ல் 6 போயிடுச்சுன்னா 6. கரெக்டாக அந்த 6 வந்துருச்சா? அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்னது? டி ஆப்ஷன் தான் கரெக்ட். மீதி இருக்கிறது 3 பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆன்சர் வராது. சரி.